ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு கழுத்துக்கு பைப்பிங் தைக்கலாம். கழுத்து பைப்பிங் பார்த்திங்கன்னா இதில் நான் கையில் பார்டர் இருக்குது. இந்த ப்ளவுஸ்க்கு பார்டர் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு கழுத்துக்கு பைப்பிங்க்கு இதுக்கு தேவையான, அதாவது இதே கலரில் உள்ள மேட்சிங்காக என்கிட்ட கோல்டு கலர் கிளாத்து இல்லை. இந்த ப்ளவுஸ்லேயும் கைக்கு மட்டும்தான் பார்டர் கிடச்சிது, கழுத்துக்கான அது கிடைக்கல. சரி, கழுத்து ரொம்ப ப்ளைனாக இருந்தால் ஒரு மாதிரி பிளாங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேறு கிளாத்லாம் வச்சு பார்த்தேன். எதுவுமே செட் ஆகாதனால சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ப்ளவுஸ் கட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த பார்டர் பார்த்திங்கன்னா எப்போவுமே சாரியோட இடுப்பு பக்கத்துலேயும் கீழ்ப்பக்கமும் வரும் இல்லையா பார்டர். கைக்கு நம்ம அதை தான் எடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த சாரியில் முந்தியோட முனான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல பார்டர் கொடுப்பாங்க. இப்போலாம் நிறைய ப்ளவுஸில் அந்த மாதிரி ஒரே ஒரு சைடில் மட்டும் பார்டர் வரும். உள் முந்தானியோட அந்த முனைப்பகுதியில் இந்த பார்டர் வந்துடும். அந்த மாதிரி பார்டர் வரும்போது அது பக்கத்தில் ஒரு 2 லைன் வர மாதிரி ஒரு 2 கோல்டு லைன் வந்தது. 2 கோல்டு லைன் அந்த பார்டர்லேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி வந்தது. சரி, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்டரை மட்டும் கைக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, பார்டருக்கு கீழே இந்த 2 லைன் வந்துருந்தது. 1 இன்ச் பீஸ் தான், கரெக்டாக ஒரு 1 இன்ச் தான் இருந்தது. சரி இருக்கட்டும், இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சே நம்ம பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டேன். அது என்ன பண்ணியிருக்கேன்னா, 2ஆக நான் மடித்து அந்த 2 லைன் கரெக்டாக மேலே தெரிகிற மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக வேறு அந்த கலர் தெரியாத அளவுக்கு நான் மடித்து கையால் நகத்தை வச்சு நல்லா நான் கீறி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த யூனிக் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸுக்கு. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைப்பிங் வச்சு தைப்போம் இல்லைங்களா, இன்வெசிபிள் பைப்பிங் வச்சு தைப்போம் இல்லைங்களா, அதை மாதிரியே நம்ம வச்சு நான் தைச்சிட்டேன். இன்வெசிபிள் பைப்பு தைக்கிற மாதிரியே தைச்சிட்டு, அதாவது ப்ளவுஸ் பீஸில் வச்சு தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே லைனிங்கை கொடுத்து நான் இப்போ தைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் லைனிங்லேருந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இது தெரியுது. அந்த பார்டர் லைன் 2 லைன் தெரியறதுனால இது பெருசாக கஷ்டமாக இல்லை. அதனால் அந்த கோல்டு லைனுக்கு பக்கத்துலேயே வர மாதிரி நான் ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி நான் அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது தனியாக ஒரு மாதிரி பைப்பிங் வெளியில் வர மாதிரி இருந்தது. அந்த பைப்பிங்கை அழுத்தி பிடிச்சி எட்ஜு தையல் போட்டிருக்கேன் நான். அப்படி போடும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் ரொம்ப அழகாக வந்தது. ரொம்ப நீட்டாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நான் அது மாதிரி தைச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா கோல்டுமே ஒரே மாதிரி இருக்காது. அப்போ இது கூட வந்த கோல்டு கலர் இதுக்கு இது கரெக்டாக வந்திருக்கு. நான் இதை தைச்சிட்டு நான் இது அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.